ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து 3 முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, டெட் தேர்வு அறிவிப்பு எப்போது அப்படின்ற மாதிரி பத்திரிகை செய்தியில் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, டெட் தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்போது வெளியிடும் என்ற எதிர்பார்ப்பு பிஎட் பட்டதாரிகள் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதியில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு 2 முறை டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும். தமிழகத்தில் இந்த தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தி வருகிறது. நிகழாண்டு டெட் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் வெளியிடப்பட்டு ஜூலையில் தேர்வு நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வுக்கால அட்டவணையில் அறிவித்துன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெட் எக்ஸாமுக்கான ஆனுவல் பிளானை பொறுத்தவரைக்கும் எப்போ சொல்லியிருந்தாங்கன்னா, ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் வச்சு ஜூலை மாதம் எக்ஸாம் நடக்கணும் மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. பட் இப்போ ஆகஸ்ட் மந்த் ஆகியும் இன்னமும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தா வராமல் இருக்குது. இது குறித்து ஆசிரியர்கள் கூறும்போது, சிடெட் எனப்படும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த விதிமுறையின் பின்பற்றி 2 முறை பார்த்து நடத்துகிறாங்க. ஸோ அதேமாரி பார்த்தா தமிழகத்தில் டிஆர்பியும் டெட் எக்ஸாமை 2 முறை நடத்தணுன்ற மாரி பார்த்தா கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் தனியார் ஸ்கூலில் கூட டெட் பாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு தான் பார்த்தா அவங்களுக்கு தான் ஜாபே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்துவது குறித்து அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஒப்புதல் கிடைத்ததும் தேர்வுக்கான தேதிகள் அறிவிக்கப்படும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டெட் நோட்டிஃபிகேஷனுக்கான ஒப்புதலை நாங்கள் பார்த்தா தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்கோம். அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதை அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழக அரசுக்கு அதுக்கான அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை அனுப்பிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா விரைவில் நோட்டிஃபிகேஷன்ஸை கொடுத்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சிலையுமே பார்த்தா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதான் ஃபஸ்ட் அறிவு. செகண்ட் அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை அதிகரிக்க பள்ளி கல்வி இயக்குனர் பார்த்தா மனு கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டதாரி ஆசிரியர் காலி பணி அதிகரிக்கணுன்ற மாரி பார்த்தா பள்ளி கல்வித்துறை மனு அளிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி விரைவில் பார்த்தா அனௌன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையான்றதை கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லேயே பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் இன்க்ரீஸ் ஆகுமான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான அப்டேட் வரும் பஸ்ஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் காலி பணிகளை அதிகரிக்க சொல்லி பள்ளி கல்வி இயக்கத்தில் மனு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் செகண்ட் அப்டேட். ஓகே, அதுக்கப்புறம் 3வது அப்டேட் என்ன, அரசு பள்ளிகளுக்கு விரைவில் பார்த்தா இரவு காவலாளிகள் நியமிக்க போகிறாங்க. தமிழக அரசு பள்ளிகளுக்கு விரைவில் இரவு காவலாளிகள் நியமிக்கப்படுவார்கள் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். செஞ்சியில் பேட்டியளித்த அவர், அரசு மேல்நிலை பள்ளிகளுக்கு ஹைடெக் லேப் மற்றும் இரவு நேர காவலர்கள் தூய்மை பணியாளர் நிரப்ப நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றார். மேலும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் கூடுதல் கழிப்பறைகள் கட்டித்தரப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா அரசு பள்ளிகளையுமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் விரைவில் இரவு காவலாளிகள் மற்றும் பார்த்தா தூய்மை பணியாளர் பார்த்தா நிரப்ப போகிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்கூல்லையுமே நிரப்பப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விரைவில் நிரப்பும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் பார்த்தா உங்களுக்கான 3 அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.